ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, மே 25 அன்றைக்கி நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணாங்க, இதை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் கார்டு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா, டிடிஎஸ் நமக்கு கெட்ட முடியாது. இதனால் ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. மெயில் ஐடி மாற்றுறதுக்கு நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வெல்கம் மெயில் இன்றைக்கி வரும். லாகின் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நியூ மெயில் ஐடி அதில் சேஞ்ச் ஆகி இருக்கும். இப்போ காமன் இஷ்யூஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரீஃபண்ட் எப்போ வரும், வித்ட்ராவல் எப்போ வரும், வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகும், இதுதான் மெயினான இஷ்யூஸாக போயிட்டுருக்கு. ரீஃபண்டை நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை நடுவில் எதுக்கு ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசனையும் நம்ம நோட்டீஸ் போர்டில் சார் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது மாதிரி கேள்விகளை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது தப்பு. ஸோ இதை நீங்கள் தவிர்த்து இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் கம்பெனி கண்டிப்பாக கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ண தான் வேணும். ஸோ அதனால தான் இப்போ ரீஃபண்ட் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால தான் நீங்கள் அமௌண்ட் கிரெடிட் ஆக மாட்டேங்குதா அப்படின்னு. எலெக்ஷனுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லை. இது மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நினைப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கம்பெனி அக்கௌண்ட் சிங்கிள் அக்கௌண்ட் தான். அதிலேருந்து இப்போ பணம் டெபிட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான எல்லா ப்ரூஃபுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம். இது சம்மந்தமாக தான் இப்போ ஆர்பிஐயில் இருந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் வெப்சைட் பிளாக் பண்ணாங்க. ஐஓடபிள்யூ எஸ்பிஓடைய எல்லா ஆதாரத்தையும் சரி பார்த்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சப்மிட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளானிற்கான ஒப்புதல் கூட அரசுக்கிட்ட இருந்து வர்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கோம். எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் அரசுக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. கிட்டத்தட்ட 500 பேஜஸ் அளவில் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எஸ்பிஓ பற்றி எல்லா அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட நம்ம சப்மிட் செஞ்சுருக்கோம். ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு ஒப்புதல் வர வேண்டி இருக்குது. ஸோ அது வர்ற வரைக்கும் நம்ம எந்த ஒரு செயல்பாடும் எஸ்பிஓலேருந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ ரீஃபண்ட் ப்ராசஸ், வித்ட்ரா ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகியிருக்கு. ஒன்ஸ் நம்மளுக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரீஃபண்ட், வித்ட்ரா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ரீஃபண்ட் பணம் வராதவங்க உங்கள் ஆதங்கத்தை குரூப்பில் வெளிப்படுத்துறது, உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறீங்க, அது என்னமோ சரிதான். ஆனால் இந்த காலதாமதம் ஏற்பட காரணம் எஸ்பிஓ கிடையாது, கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற பார்ட் டைம் ஜாப் எல்லாமே 3 மாதத்தில் காணாமல் போயிடும். ஆனால் எஸ்பிஓ என்னென்னைக்குமே நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காத்திருப்பு. ஸோ காத்திருப்போம். நமக்கான இந்த ஓட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம். படிப்பறிவு இல்லாத மக்களும் வேலை செய்ய தோதுவான ஒரு முறையில் தான் பார்ட் டைம் ஜாப் எப்போவுமே இருக்கும். எஸ்பிஓ தவிர எல்லா கம்பெனியும் இவ்வளோ நாள் ஓடினதா சரித்திரமே இல்லை. ஸோ எஸ்பிஓ மற்ற கம்பெனியை விட ரொம்பவுமே பெஸ்ட்டானது. ஸோ புரிஞ்சுக்கங்க. இனி எஸ்பிஓவில் வேலை செய்கிறவங்க சாதாரண தொழிலாளிகளாக இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மேன்களாக உருவாக போகிறாங்க. அந்த கேட்டகரியில் நம்ம வரணும் அப்படின்னா நம்மளுடைய இன்டர்நெட் நாலேஜை நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கணும். எந்த பார்ட் டைம் ஜாப்லுமே குரூப் இருக்காது. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வந்துடும் அப்படிங்கிறதுனால. ஆனால் எஸ்பிஓ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய குரூப் வச்சு பல விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. பணம் வரலை அப்படின்னு யாரும் குரூப்பில் மற்றவங்களோட சண்டை போட தேவையில்லை. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரே ஒரு பர்மிஷன் லெட்டர் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய இந்த ஜாப் பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் வந்தால் போதும். ரீஃபண்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரொசீட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேலையில் தொடர இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் போடப்படும்.
பணம் வரல அப்படின்னு இன்ட்ரடியூசரை தொல்லை செய்கிற நபர்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சம்பளம் வாங்கணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு 500 இன்ட்ரடியூசருக்கு கொடுப்போமா? யோசிச்சு பாருங்கள். இல்லை. பிறகு எதுக்கு நம்ம வந்து இன்ட்ரடியூசரை வந்து நம்ம வந்து தொல்லை கொடுக்கணும்? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதற்கான ப்ராஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 2023 டிசம்பர் 8ஆம் தேதி இல்லைனா 9ஆம் தேதியில் ஒரு புதுசாக அரசு வந்து ஒரு சட்டத்தையே வந்து இயற்றியிருக்கு. அதற்கான அந்த ஒப்புதல் வாங்கத்தான் நம்ம வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். 2023 டிசம்பர் 8 ஆர் 9ல் என்ன ஒரு சட்டம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கம்பெனியோட கான்செப்ட்டும் சரி, கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் சரி, எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சாஃப்ட்வேர் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து சோதிச்சு பார்க்குறோம். பிளான் சரியாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 90% பீப்புள் வந்து எஸ்பிஓவை நம்புகிறாங்க. ஆனால் எஸ்பிஓவை நம்பாத இந்த 10% பீப்புள்ஸ் வந்து அவங்கள கண்டிப்பாக தொந்தரவு செய்யாமல் இருங்க. நமக்கு வர வேண்டியது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தான் தீரும். வராமல் போனால் என்ன செய்கிறது அப்படின்னு பல பேர் ஏன்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் சார் பதில் சொல்லியிருக்காங்க. அப்ரூவல் வாங்காமல் நம்ம விடவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதில். ஸோ எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. குரூப்பில் இருக்கும் நபர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சிட்டுனா நம்மளுடைய வேலை நல்ல முறையில் ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய அறிவாற்றலை வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கங்க. பேசிக் டிகிரி முடித்தவங்க இன்டர்நெட் அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு எஸ்பிஓவில் இன்னும் நிறைய விதத்தில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாண்டர்டான வேலை வாய்ப்பு உங்களுக்காக வரப்போகுது. ஸோ உங்களுடைய இன்டர்நெட் நாலேஜை கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இவ்வளவு மாதம் காத்திருந்தோம், இன்னும் சில தினங்கள் தான் நம்ம காத்திருக்கணும். ஸோ காத்திருப்போம், கண்டிப்பாக அதற்கான நற்கூலி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைக்கப்பட்டு வருது. இன்னும் 4-5 பிரச்சனை தான் இருக்குது. அதுலேயும் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ரொம்பவுமே கம்மிங்கிறதுனால சீக்கிரமாக அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வச்சிடலாம். இது குறித்த ஒரு ஆடியோ வந்து இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து மே 25 அன்னைக்கு வந்த ஆடியோவுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you so much to all.